கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு பொள்ளாச்சியில இருக்கோம். சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் நம்மளோட இருக்காரு, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பொள்ளாச்சி அப்படின்னதுமே ஏதாவது ஒரு தென்னந்தோப்புல நின்று இளநீர் சாப்பிட்டுக்கிட்டே உங்களோட பேசலாம் அப்படின்றதுதான் திட்டமா இருந்தது. ஆனா தொடர் பிரச்சாரங்களுக்கு இடையில உங்களால நேரம் ஒதுக்க முடியல. அதனால நம்ம சந்திப்பு கொஞ்சம் எளிமையாயிடுச்சு. ஆனா அந்த குறைய தீர்க்கிறதுக்கு இளநீர் இருக்கு. இளநீர் மட்டும் இருக்கு. இது எப்படி குடிக்கிறது? ஸ்ட்ரா எதுவும் வேண்டாமா, இல்ல கிளாஸ்ல? எனக்கு ஸ்ட்ரா வேண்டியதில்லை. நான் தோப்பு இளநீர் சாப்பிட்டு சிறு வயதுல இருந்து பழக்கம். ஆனா உங்களுக்கு ஸ்ட்ரா அவசியப்படும் நினைக்கல. நானுமே முயற்சி பண்ணி பாக்குறேன். பாருங்க, முடியலன்னா நான் ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். சட்டை சரி, மேல ஏதாவது சிந்து உங்களுக்கு பார்த்து முயற்சி பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா முடியலன்னா நான் ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க சொன்ன மாதிரி லைட்டா முயற்சி பண்ணதுக்கே இங்க கொஞ்சம் சிந்திருச்சு. நான் குடிக்கிறேன், பாக்குறேங்க. சிந்தாம குடிங்க. சிந்திருக்கா? உங்களுக்கு பழக்கம், சின்ன வயசுல இருந்தே பழகிருக்கீங்க. இப்ப இந்த பொள்ளாச்சின்னு சொன்ன உடனே இளநீர் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வருது. இளநீர், தேங்காய், இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வருது. இங்க இருக்கிற உணவு பழக்கம் எப்படிங்க? தேங்காயோட பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்கும்? எல்லா சமையலையும் தேங்காய் இருக்கும், எல்லாத்துலயும். இங்கிருந்து இளநீர் மெயினா துபாய், சவுதி, குவைத் எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதியாகி அங்க இளநீர் தெற்கு ஆசிய நாடுகளில், கிழக்காசிய நாடுகளில் நல்லா இளநீர் வியாபாரம் ஆகுது. இதுல இருந்து இளநீர் பேக் பண்ணி உலகம் பூரா ஏற்றுமதியாகும். பொள்ளாச்சி இளநீர் என்றால் மக்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமானதும் கூட. இப்ப கடுமையான வெயில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை இளநீர் குடிப்பீங்க? 2-3 இளநீர் குடிச்சிருவீங்க. இப்ப பொள்ளாச்சியில இந்த தென்னை விவசாயம் தவிர வேற என்ன மாதிரியான விவசாயங்கள்லாம் இங்க அதிகமா நடக்குது? தென்னை தான் பிரதானம். தென்னை இல்லைன்னா காய்கறி, தக்காளி, வெண்டை, கத்திரி, அதுபோக மிளகாய், கொத்தவரை, இந்த மாதிரி விவசாயம் இருக்கு. பாக்கு, ஹார்டிகல்ச்சர் தான் அதிகம். தோட்டக்கலை தோட்டம் இது இருக்கு. உணவு தானிய விவசாயம் இருக்கு, தானியமும் இருக்கு. அனைத்து வகையான பயிர்களும் இங்க விளையுது. வால்பாறை மலையில காப்பி, ஏலம், கிராம்பு, பட்டை எல்லாம் வால்பாறை பக்கத்திலேயே. வால்பாறை மலையில மலைன்னு சொன்னோடனே ஞாபகம் வருது, பக்கத்திலேயே கேரளா இருக்கு. கேரளாவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் இங்க இந்த உணவு பழக்கத்துல? மீன் இங்க இருக்கிற மக்கள் அதிகமா சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது கேரளால இருந்து மீன் இங்க மார்க்கெட்டுக்கு டெய்லி வந்துடும் ஃப்ரெஷ்ஷா, அதனால சாப்பிடுவாங்க. முடிஞ்சிச்சு. பொள்ளாச்சி எப்படி நம்ம கோயம்புத்தூரோடைய ஒரு பகுதியா பார்க்கலாமா, இல்ல பொள்ளாச்சிக்குன்னு தனி அடையாளங்கள், தனிப்பட்ட விஷயங்கள்லாம்? பொள்ளாச்சி மிக புராதன காலத்திலிருந்தே ஒரு வணிக நகரம். கோயம்புத்தூர் இப்ப சமீபத்தில் ஒரு அரை நூற்றாண்டுகள தொழில் நகரமா வந்தது. ஆனா பொள்ளாச்சி வணிக நகரமாகி 100 காலங்களுக்கு மேலாகிவிட்டது. இங்கிருந்து உற்பத்தியாகிற இளநீர் தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா மாவட்டத்துக்கும் போகுது. வெளியே அனைத்து மாநிலங்களுக்கும், டெல்லி, காஷ்மீர், அதுபோக வட மாநிலங்கள் எல்லா பகுதிகளுக்கும் பொள்ளாச்சி இளநீர்னே விளம்பரம் பண்ணுவாங்க. அது ஒரு பிராண்டாவே. ஆமா, அது பிராண்ட் ஆகி தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல தேங்காய் விளையுது. ஆனா பொள்ளாச்சியில விளைகிற தேங்காய் தான் சட்னிக்கே ரொம்ப. சென்னையில பிரபலமான ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் சட்னி போடணும்னா இங்கிருந்து தான் வாங்குறாங்க. தேங்காய் இங்கிருந்து தான் அவங்களுக்கு போகுது. அதுக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்கு. இப்போ இங்கிருந்து சென்னைக்கு போகுது. சென்னையிலேருந்து வரக்கூடிய அரசியல் தலைவர்கள், பெருந்தலைவர்கள், ஜெயலலிதா அம்மா மாதிரியான ஆட்கள்லாம் இங்கே வரும்போது எதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க? இளநீர் சாப்பிடுவாங்க. இளநீர். ஜெயலலிதா அம்மா அதை பற்றி ஏதாவது உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? பொள்ளாச்சின்னா ஒரு அம்மாவுக்கு ஒரு ஈர்ப்பு, பாசம். பொள்ளாச்சியில் வந்தால் தங்குவாங்க அம்மா. தேர்தல் சுற்றுப்பயணத்தில் வந்தால் கூட 2004 வந்தப்போ ஒரு நாள் தங்குற மாதிரி தான் ப்ரோக்ராம் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்துட்டு பொள்ளாச்சியில் தொடர்ச்சியாக 5 நாள் சுற்றுப்பயணத்தை ரத்து பண்ணிட்டு பழனி வரைக்கும் போயிட்டு திரும்ப பொள்ளாச்சியில் நான் ஏற்பாடு பண்ணியிருந்த இல்லத்தில் திரு மையப் செட்டியார் அவருடைய வீட்டில் 4 நாட்கள் அப்புறமும் மறுபடியும் தங்கினாங்க. இளநீர் முடிஞ்சிருச்சு. சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? என்ன வேணும் சாப்பிடுங்க, சொல்லுங்க. ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த டிஃபன் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்துச்சு. இவ்வளவு நேரம் நம்ம பேசுனதுக்கு அடையாளமா எல்லாமே வந்துருச்சு. தேங்காய் பால்,
தேங்காய் சட்னி. ஆமா, அதனால இட்லி, ஆப்பம். கேரளாவுடைய பாதிப்புக்கு கடலைக்கறி. ஆமா, கடலைக்கறி எல்லாமே வந்துருச்சு. கொலக்கட்டை இருக்கு. ஆமா, கொலக்கட்டை இங்க ஃபேமஸ். கொழுக்கட்டையும் ஃபேமஸ். அந்த கொழுக்கட்டையும் தேங்காய் சேர்க்கிறாங்க. இது பணியாரம் நல்லா இருக்கு. பணியாரம் நல்லா இருக்கு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பத்தி பேசிட்டு இருந்தீங்க. பொள்ளாச்சி மேல உங்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு. பொள்ளாச்சி பகுதிக்கு எந்த காரியம் வேணும்னு கேட்டாலும் நிதி ஆதாரங்களை பார்க்காம செஞ்சு கொடுப்பாங்க, உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அதிமுகவுடைய பலம் பொருந்திய ஒரு தொகுதியா இருந்த பொள்ளாச்சி கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் தொடர்ந்து இருந்தது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஜெயிச்சிட்டாங்க. எப்படி நடந்தது அது? தவறான பொய் பிரச்சாரம் தான். 525 வாக்குறுதி கொடுத்து ஒரு 10-15 வாக்குறுதி கூட நிறைவேற்றல. இப்போ மக்கள் தெரிஞ்சுட்டாங்க. படி வாங்குற உணர்வோட மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சு அந்த தேர்தலை சந்திச்சீங்க. பாஜகவுடைய கூட்டணி மக்கள் அப்ப நாங்க சேர்ந்திருக்க கூடாதுன்னு நினைச்சாங்க மக்கள் அப்பவே. கண்டிப்பா அது உங்களுக்கு அப்பவே புரியலையா? மக்கள் ஏத்துக்குவாங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தோம். அப்புறம் மக்கள் ஏத்துக்காதனால தானே இப்போ புரியுது. ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்த 2021 நடந்த தேர்தலையும் அவங்களோட கூட்டணி வச்சிங்களே. இல்ல, அப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு தான் இப்போ வந்திருக்கிறோம். அப்போத்துல இருந்து அந்த விஷயங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. மனசுக்குள்ள ஒருத்தர் மனசுக்குள்ள வந்திருக்கு, ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசியிருக்க மாட்டாங்க. மனதளவுல அவங்களோட இருக்க வேண்டாம்ன்ற. நாங்க மக்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். மக்களுடைய விருப்பம் என்னன்னு உணர்ந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் என்ன முடிவு செய்திருக்காரு, அந்த முடிவு தான் இந்த முடிவு. இப்ப நீங்க சொன்ன இந்த முடிவு இப்படியே தொடரும்னு நம்பலாமா? 2026லயும் கூட்டணி கிடையாதுன்னு பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. ஜெயலலிதா சொன்னது போல இனி காலத்துக்கும் பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்ற நிலைப்பாட்டை எடப்பாடியார் எடுப்பாரா? பொதுச் செயலாளர் எந்த மாதிரி முடிவு இப்ப சொல்லியிருக்காரோ அதே முடிவு தான் கன்னியூ ஆகும்னு நாங்க நினைக்கிறோம். அவர் எந்த முடிவு எடுத்தாலும் நாங்க கட்டுப்படுவோம். எந்த முடிவு எடுத்தாலும் பொதுச் செயலாளர் தான் லீடர் ஆஃப் த பார்ட்டி. இதே நிலை தொடரும்னு சொன்னீங்க. இப்ப எந்த முடிவு எடுத்தாலும் கட்டுப்படுவோம். ஆமா, எங்க கட்சிக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா? இந்த முடிவு மாற இந்த முடிவு நிச்சயம் மாறாது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சத்தினுடைய விளைவு தான் அது. பேசக்கூடாத தலைவர்களை பத்தி எல்லாம் பேசினாரு. அவர் அப்படி பேசியிருக்க கூடாது என்பது எங்களுடைய அதிமுக தொண்டர்கள் அனைவருடைய எண்ணம். இல்ல, இப்ப நீங்க எல்லாம் பாஜகவை கடுமையா விமர்சிக்கிறீங்க, பாஜக தலைவர்களை விமர்சிக்கிறீங்க. எடப்பாடியார் அந்த மாதிரி விமர்சிக்கிற மாதிரி தெரியல. எந்த அளவுக்கு கடுமையா? எப்ப தேவையோ, எதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதை அவர் கண்டிப்பா. இப்ப தேர்தலை சந்திக்க போறீங்க, இப்ப கூட அந்த தேவை ஏற்படலையா? இப்ப ஒரு விமர்சனம் தேவையான இடத்துல சொல்லிட்டு தான் இருக்காரு. அநாகரிகமா திமுக மாதிரி பேசிட்டு இருந்ததா கரெக்டா? இல்ல, அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்த தேவையில்ல, கடுமையான விமர்சனத்தை முன்வைக்க. கடுமையான விமர்சனம் வைக்கிறதுக்கு உண்டான நேரங்கள் வரும்போது கடுமையான விமர்சனங்கள் வைப்பாங்க. இந்த நேத்து கூட பேசினாரே ஈரோட்ல, நாங்க எந்த கட்சி கண்டு பயந்து, யாரை கண்டு, எவ்வளவு இந்தியாவில இருக்க எந்த கட்சி கண்டு நாங்க பயப்படுறோம் இல்ல, பயப்படுறது. ஆனா பேரையே குறிப்பிட்டே சொல்லலாமே. இப்ப நீங்க எல்லாம் தேவை இருக்கு. பிரதமர் மோடி, அமித்ஷா அவங்க எல்லாம் எதுக்கு அந்த தேவை? அந்த தேவையே அவசியம். ஆனா இது எப்படி போகுது அப்படின்னா, எடப்பாடியார் இன்னும் பாஜக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காரு. இல்ல அப்படின்ற மாதிரி மக்கள் நினைச்சிட மாட்டாங்க. எங்க சாஃப்ட் கார்னர் தான் 2026லயும் நாங்க கூட்டணி கிடையாதுன்னு சொல்லுவார. அப்ப அது சாஃப்ட் கார்னரா? நாங்கள் தனித்துவமான மாபெரும் மக்கள் கட்சி. இன்னைக்கு இந்திய அளவில் நாங்க 3வது பெரிய கட்சி, உலக அளவில் 7வது பெரிய கட்சி. அப்படிப்பட்ட கட்சிக்குள்ள இப்போ ஒரு பிளவு ஏற்பட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஓபிஎஸோட நிலைப்பாடு ரெட்டலில் தான் போட்டி போடும் முந்தா நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ரெட்டலில் யார் போட்டி போடுறா? எடப்பாடியாருடைய கட்சி தானே போட்டி போடுது. அம்மா என்ன பவரோட இருந்தாங்களோ அதோ பவரோட எடப்பாடியார் இருக்காரு. சரி, இப்ப இந்த தேர்தல், இந்த தொகுதி விவகாரத்துக்கு வருவோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சியில எதெல்லாம் முக்கிய பிரச்சனையா பேசப்படலாம்? பெரிதும் இந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில பாதிக்கப்பட்டுச்சு. அதாவது பொள்ளாச்சின்னா தென்னை விவசாயம். தேங்காய் பால் கூட ஆப்பத்துக்கு தொட்டு சாப்பிடணும்னா தேங்காயிலிருந்து தான். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க, நான் தேங்காய் பாலை மறந்துட்டேன். ஆமா, இந்த தென்னை விவசாயிகளுக்கு எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் டெல்லி போகும்போதெல்லாம், பிரதமரை பார்க்கும் போதெல்லாம் கொப்பரைக்கு விலை உயர்வு வாங்கி கொடுப்பார். கொப்பரை விலை உயர்ந்துட்டே போச்சு. 52 ரூபாய் இருந்துச்சு எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகும்போது. அவர் முதலமைச்சர் பதவியை விட்டு விலகி போகும்போது 104 ரூபாய் வந்துச்சு கொப்பரை விலை. இது அரசாங்கத்தினுடைய மினிமம் சப்போர்ட் பிரைஸ்.
ஆனா வெளி மார்க்கெட்ல கொப்பரை எடப்பாடியார் முதலமைச்சர் இருந்த வரைக்கும் 140 ரூபாய்க்கு கம்மியா கிலோ விற்கவில்லை. இப்ப விவசாயிக்கு நல்ல அனுகூலமான ஒரு காலமா ஒரு தேங்காய் மார்க்கெட்ல 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆச்சு. ஆனா இன்னைக்கு இவங்க ஆட்சி ஏற்றல இருந்து தேங்காய் விலை படிப்படியாக இறங்கி போய் கொப்பரை விலை ரொம்ப கம்மியாகி, அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதுக்கான தென்னை விவசாயம், இந்த விவசாயிகள் பத்தின அக்கறை இல்லாததுங்கிறீங்களா, இல்ல இதை பத்தின இந்த அரசாங்கம் தென்னை விவசாயிகள் மீது எந்த அக்கறையும் காட்டல. முழுக்க முழுக்க தென்னை விவசாயிகள், இந்த தென்னை அதிகம் விளையக்கூடிய இந்த மண்டலத்தில் அதிமுக தான் முழுக்க வெற்றி பெற்று வந்திருக்கு. கோவை மாவட்டத்தில் 10 தொகுதியில் 10 தொகுதி அதிமுக தான் ஜெயிச்சிருக்குன்னு தென்னை விவசாயிகளை பழி வாங்கணுங்கிற நோக்கத்தில் கொப்பரை கொள்முதலுக்கான விலை உயர்த்த வேண்டும் என்று டெல்லி அரசாங்கத்திடம் தபால் கூட எழுதல. அதே போல விவசாயிகளுடைய கோரிக்கை ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் நியாய விலை கடையில் கொடுக்கணும்னு எல்லா விவசாயிகளும் தமிழ்நாடு முழுவதும் போராடுறாங்க. நியாய விலை கடையில் தேங்காய் எண்ணெய் விநியோகம் பண்ணணும், விவசாயிகளுக்கு கட்டுப்படியான அளவில் தேங்காய்க்கு விலை கிடைக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு. வெளிநாட்டிலிருந்து விஷத்தன்மை மிக்க ஃபார்ம் ஆயில் இறக்குமதி பண்ணி மக்களுக்கு ரேஷன் ஷாப்பில் தர்றீங்க, அதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை கொடுங்கன்னு பல முறை கோரிக்கை வைத்து அப்பெல்லாம் செய்யாமல் விட்டாங்க. ஆனால் இப்போ தேர்தல் வந்தோன்னா அவங்க கட்சி வேட்பாளர் நான் வெற்றி பெற்றால் மீண்டும் டெல்லிக்கு போனால் உடனடியாக கொப்பரை கொள்முதலை வேகப்படுத்துவேன் திமுக வேட்பாளர் சொல்றாரு. இல்ல, இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்காக இந்த தேர்தலில் நீங்க என்ன வாக்குறுதி? நாங்க எப்போதும் அதே தான், அதே எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனாலே தேங்காய் விலையும் கொப்பரை விலையும் உயர்ந்து போயிடும். விவசாயிகளுக்கு ஒரு உரிய இல்ல, இந்த அது சட்டமன்ற தேர்தல் விவகாரம். இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்க என்ன கோரிக்கை, என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? டெல்லி அரசாங்கத்தை வலியுறுத்தி எல்லா நியாய விலை கடையிலும் தேங்காய் எண்ணெய் விநியோகத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை கண்டிப்பா செய்வோங்கிறத நான் எங்க கட்சியுடைய தேர்தல் அறிக்கையிலேயே எடப்பாடியார் சேர்த்திருக்காரு. அதிமுக மீண்டும் ஒன்றிணையும் அப்படின்னு சசிகலா சொல்லியிருக்காங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதிமுக ஒன்றாதான் இருக்கு. ஓபிஎஸ் அவங்க எல்லாம் இனி வரவே மாட்டாங்க, அவங்களுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு? இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் தனியா சந்திக்கிறதுக்கு அதுவே காரணம்னு எடுத்துக்கலாமா? நாங்க தனியா சந்திக்கலையே, மக்களோட சந்திக்கிறோம். எந்த கட்சி பெரிய கட்சி, எந்த கட்சி சின்ன கட்சிங்கிறது தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியுமா? நீங்க எந்தெந்த கட்சி திமுக கட்சிகளுக்கு மக்கள் வேல்யூ கொடுத்து ஓட்டு வங்கி இருக்கு சொல்லுங்க. 1%, 2%, 3% கூட இல்லாத கட்சி எல்லாம் அவங்களோட மெம்பர்ஸ். அப்ப வெற்றி வாய்ப்பு எப்படி? இப்ப திமுக என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அது போலியானது பொய்யானதுன்னு தமிழக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. எங்க தலைவர், எங்க பொதுச்செயலர் எடப்பாடியார் சொல்றாரு, நான் செய்த ஆட்சியினுடைய சாதனைகளை நான் சொல்றேன், நீங்க 3 ஆண்டு காலமா என்ன செஞ்சீங்க அப்படிங்கறத சொல்லுங்க, தேவையான நீங்க எங்க எந்த நேரத்தில் மேடை கிடைச்சாலும் நான் வருவதற்கு தயார்னு எடப்பாடியார் சவால் விடுறாருல்ல. ஸ்டாலின் இந்த சவால் ஏற்றுக்கொள்வாரா? இல்ல, இது ஒரு பக்கம் நீங்க பேசுறது, இன்னொரு பக்கம் அவங்களும் அவங்களோட சாதனைகளை பத்தி பேசுறாங்க. என்ன மக்களுக்கு என்ன போய் சேருதுன்றது தானே. என்ன சாதனை? திமுக ஆளுங்கட்சியா வர்றதுக்கு முன்னாடி ஒரு குவார்டர் பாட்டில் பிராண்டி பாட்டில் என்ன விலை? இன்னைக்கு ஒரு குவார்டர் பாட்டில 3 தடவை விலை ஏற்றிட்டாங்க. எங்க ஆட்சியில என்ன, இன்னைக்கு என்னன்னு ஒப்பிட்டு பாருங்க. 70 ரூபா ஆரம்பிக்கும் போது இருந்த விலை முடியும் போது இல்ல, அப்படி இல்ல. நாங்க ரொம்ப மனசாட்சியோட பயந்தோம். ஏழை எளிய மக்கள் தான் இதை பயன்படுத்துறாங்கிறதுக்காக விலையை ஏற்றும் போது அந்த குடும்பங்கள் பட்டினி இடக்கூடிய சூழ்நிலை ஆகிறதுக்காக வேண்டி மதுபான ஆலை அதிபர்கள் எவ்வளவோ வற்புறுத்திய போதும் நாங்கள் விலை ஏற்றும் போது ரொம்ப காலதாமதப்படுத்தி குறைந்த அளவு தான் ஏற்றணும். ஆனா இப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு குவார்டருக்கு 10 ரூபா 20 ரூபாய்னு ஏற்றி கிட்டத்தட்ட வித்தா, ஏற்கனவே எங்க ஆட்சியில வித்த விலைக்கு இப்ப 2 மடங்கு விலைக்கு விற்கிறாங்க. என்ன காரணம்னா எல்லா மதுபான ஆலை அதிபர்களும் திமுக இப்ப அதை பத்தியே மறந்துட்டாங்க. அப்ப மதுபான கடைகளுக்கு முன்னாடி தகராறு செய்த தோழமை கட்சிகள்ல இப்போ மயக்கத்தில் கிடக்குறாங்க. இப்ப இந்த தேங்காய் பால் சாப்பிட்டு நானும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கேன். எனக்கு இந்த மயக்கம் தெளிறதுக்கு ஒரு காஃபி ஒண்ணு தேவை. உங்களுக்கும் டிஃபன் காலியாக போகுது, காஃபி ஒண்ணு சொல்லலாமா? சொல்லுங்க. எனக்கு இளநீர் சாப்பிட்டோம்னா எனக்கு காஃபி தேவையில்லை. எங்க பக்கம் ஒரு பெரிய கிராமப்புறங்கள ஒரு பேச்சே உண்டு,
திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் விவசாயிகளுக்கு இன்னல், நெசவாளர்களுக்கு, கைத்தறி நெசவாளர்களுக்கு இன்னல். கைத்தறி நெசவாளர்கள் இப்ப அந்த தொழிலை விட்டுட்டு வீட்டுக்கு குடும்ப பெண்கள் கட்டட வேலைக்கு, விவசாய கைத்தறி சார்ந்த தொழில் செய்து கொண்டிருந்த தாய்மார்கள் இப்ப கட்டிட வேலைக்கும் விவசாய தொழிலுக்கும் வேலைக்கு சென்று அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது நெசவாளர்கள் பொறுத்த வரைக்கும் கிராம பொருளாதாரத்தில். ரெண்டாவது, விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் விவசாயிகளுக்கும் எப்பவுமே செட் ஆகாது. திமுக ஆட்சிக்கு தெரியாம ஓட்டு போட்டுருவாங்க, விவசாயிகள் சிக்கிட்டு சிரமப்படுவாங்க. அந்த நிலைமை தான் இப்ப தென்னை விவசாயிக்கு மட்டுமல்ல, டெல்டா மாவட்டத்தில் குறுவை விவசாயம் பண்ணாங்க. இல்ல, இதே விவசாயிகள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தானே கடந்த முறை ஜெயிச்சாங்க. இல்ல, அதான் சொல்றேன், குறுவை பயிருக்கு தண்ணி திறந்து விட்டாரு. போதுமான தண்ணி இருக்கா, கர்நாடகம் தண்ணி கொடுக்குமா அப்படின்லாம் தெரியாம பயிர் பால் பிடித்திருக்கிற சூழ்நிலையில 3.5 லட்சம் ஏக்கர் குறுவை நெல் பயிர் காய்ந்து கருகி வீணா போனது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அது எவ்வளவு பெரிய சேதம். விவசாயிகளுக்கு அது என்ன மகிழ்ச்சியான சம்பவமா? நிச்சயமா கிடையாது. நிச்சயமா கிடையாதுன்னா அப்போ திமுகவுக்கும் விவசாயிகளுக்கு செட் ஆகல. உங்க வெற்றி மேல அவ்வளவு உறுதியான மிகப்பெரிய உறுதியான நம்பிக்கை இருக்கு. எங்க கட்சியினுடைய தலைமை மிக சரியான வழியில கட்சியை வழிநடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கார் எடப்பாடியார். கொஞ்ச நாளா, சமீப நாட்களா நீங்க கொஞ்சம் ஒதுங்கியே இருக்க மாதிரி இருக்க, தீவிர அரசியல்ல இருந்து ஒதுங்கி இருக்க மாதிரி. நான் முழுமையா இருக்கிறேன். இல்ல, உங்களை பற்றின செய்திகள் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இல்ல, நிறைய வருது. நான் இப்போ பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பணிக்குழுவிலும் இருக்க, திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பணிக்குழுவிலும் இருக்க, ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி காங்கேயம் தொகுதிக்கு நான் தான் மாவட்ட செயலாளர். மனநிறைவோடு கட்சி பணியாற்றிருக்கு. இந்த கேள்வி எனக்கு அதிசயமா இருக்கு. வெயில் கடுமையா சுட்டரிச்சுக்கிட்டு இருக்கு, பிரச்சாரங்களும் அனல் பறந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில பொள்ளாச்சி இளநீரோட நம்மளோட இந்த உரையாடல் ரொம்ப குளுமையா அமைஞ்சிருக்கும், நல்ல விதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். நிச்சயமா. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.